மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். எப்படி இருந்தது இன்றைக்கு மார்னிங் செஷன்? சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா இருந்துச்சு சார். வெரி இன்ஸ்பிரேஷனா இருந்தது. சூப்பர் சார். அருமையா இருந்துச்சு சார். நல்லா இருந்தது. இதை ஃபாலோ பண்ணா நல்லா இருக்குமா? சக்சஸ் வருமா? கண்டிப்பா வரும் சார். ஃபாலோ பண்ண முடியுமா? இதை ஃபாலோ பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும் சார். கண்டிப்பா முடியும். நிச்சயமா முடியும். 100% வந்து இதுல சாதிக்கலாம் சார். ஓகே. இப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது சார். இதுல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், கண்டிப்பா சார். இன்னைக்கு ராஜன் சார் ட்ரைனிங் வந்து எனக்கு பிடிச்சதுங்க. டெய்லி நாம யாரை போய் பார்த்தோம், ஒரு நோட் போட்டு அந்த நோட்ல இன்னைக்கு இத்தனை பேர்த்த பார்த்துருக்கோம், இன்னைக்கு என்ன சிஎன்டி பார்த்தோமா, நம்ம டீம்ல யார் யார் பார்த்தாங்க, நம்ம டீம்ல எந்தெந்த ஊர்ல டீம் அந்த சிஎன்டி நடக்குது, இதெல்லாம் நோட் பண்ண சொல்றாங்க. பண்ணி ஒவ்வொரு நாளும் ஷெட்யூல் காலையில இருந்து இரவு வரல இன்னைக்கு யார்கிட்ட பேசணும், அந்த பேசிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம என்ன பண்ணணுங்கிறத அதை நோட் பண்ண சொல்றாரு. எப்போ அவங்களை போய் பார்க்கலாம், மறுபடியும் என்ன செய்யலாங்கிற அந்த டெய்லியும் கோலை எழுதி சொன்னீங்கன்னா 30 நாளைக்கும் அந்த 30 நாளினுடைய கோல் நம்ம எழுதியிருந்தோம்னா, அன்னைக்கு என்ன இன்னைக்கு செஞ்சோங்கிறத எழுதியிருந்தோம்னா நம்மளுடைய கோல் நிறைவேறதா இல்லையா நம்ம கடைசி நாள் தெரிஞ்சு போயிடும். அடுத்த மாசம் அதுக்கு என்ன அடுத்தது என்ன பண்ணலாங்கிறது நமக்கு நம்மளுடைய சக்சஸ் தெரியும் அப்படிங்கிறத எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சுச்சு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. கரெக்ட் அப்புசாமி சார். இப்ப நீங்க சொன்ன விஷயத்த நம்ம மார்னிங் செஷன்ல 2 பேர் செஞ்சு ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லிருக்காங்க. ஒண்ணு மிஸ்டர் வெங்கடேஷ் 30 நாளும் அவருடைய வேலை என்ன செஞ்சாரு, எங்க போனாங்க, எந்த டீமுக்கெல்லாம் அவர் வந்து சர்வீஸ் கொடுத்தாரு, எந்த டீம்ல எவ்வளவு பேர் உட்கார்ந்தாங்க பேசினாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் அவர் எழுதி வச்சிருக்காரு. அவர் அதனாலதான் டைமண்ட் டைரக்டர் ஆகி இன்னைக்கு 65,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய லெவல்ல வந்திருக்காரு. என்னோட தமிழரசி மேடம் அவங்க அன்றைக்கு அவங்களுடைய இது பேசும்போது அவங்க அழகா சொன்னாங்க. 30 நாளும் ஷெட்யூல் போட்டு அவங்க அதை பண்ணிருக்காங்க. அப்ப இது நம்ம எல்லாராலையும் செய்ய முடியுமா முடியாதா? கண்டிப்பா முடியும் சார். ஏன் செய்யல? செஞ்சுட்டு தான் சார் இருக்கோம். இன்னும் மக்கள் நம்ம பேர்ல ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்காங்க. அதான் நம்பிக்கை வரும்னு இருக்கு. கண்டிப்பா பாருங்க, யார் நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறாங்க வைக்கல பிரச்சனை இல்லை. நம்ம நம்பணுங்க. நம்மளையே நம்புறது இல்ல. நம்ம நம்புறது இல்ல. அதான் பிரச்சனையே. நம்ம பேசுற அளவுக்கு காரியம் செய்யறது இல்ல. எல்லாரும் வாய் சொல்லில் வீரரடி அப்படின்ட்டு வாயிலே வடை சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆக்ஷன்ல இல்ல. யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. வாயில வடை சுட்டுட்டு நம்ம எல்லாருமே கரெக்டா உட்கார்ந்து இருக்கிறோம். நான் 6 பேரை சேர்த்துட்டேன் சார், அவன் பாத்துக்குவான் சார், அவன் செய்யல சார், அவன் பண்ணல சார், அவன் செய்யல சார், அவன் கூப்பிடல சார், எங்க அப்ளைன் வரல சார், இப்படித்தான் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கமே தவிர நாம என்ன செஞ்சோம், நான் என்ன செய்தது உனக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்யலாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதே மாதிரி உன் அப்ளைன் என்ன செஞ்சா, கம்பெனி என்ன செஞ்சிச்சு, இது இல்ல. நீ வெஸ்டிஜுக்காக நீ என்ன பண்ண, வெஸ்டிஜ் வியாபாரத்துல ஜெயிக்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணீங்க, அத பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் வரும். 30 நாள் ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணீங்கன்னா வரும். அதான் சொன்னாரு. அதாவது இன்றைக்கு பாருங்க, நீ கண்டு வியக்கும் ஒவ்வொரு சாதனை மனிதர்களும் ஆரம்பத்தில் அவர்கள் ஒரு சாதாரண மனிதர்கள் தான் உன்னை போல. உண்மைதானே? இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா இருக்கட்டும், இல்ல சரத்குமாரா இருக்கட்டும், சாதாரணமா பேப்பர் வித்துட்டு இருந்தவர் சரத்குமார் இன்னைக்கு எப்படி ஆனாரு? ஒரு சாதாரண பஸ் கண்டக்டர் தானே சிவாஜி ராவ். அதுக்கப்புறம் தானே வாரம் ஞாயிற்றுக்கிழமை பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வந்து சினிமா சான்ஸ் கேட்டு அலைஞ்சி அவரு அங்க வேலைக்கும் போயிட்டு ஒவ்வொரு நாள் லீவு கிடைக்கும் போது இங்கேயும் வந்து இந்த வேலைலாம் பார்த்து கடைசியில ஒரு சினிமா சான்ஸ் கிடைச்சி இன்னைக்கு சூப்பர் ஸ்டார். அவர் என்ன போய் கேட்ட உடனே பாலச்சந்தர் கூப்பிட்டு கொடுத்துட்டாரா, இல்ல வேற யாராவது கூப்பிட்டு உடனே வா சான்ஸ் கொடுக்குறேன்ட்டு பாரதி ராஜா கொடுத்துட்டாரா? இல்ல, பலமுறை முயற்சி,
கஜினி முகமது மாதிரி திரும்ப 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 படம் எடுத்தார். ஆனா இன்னைக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம பார்த்துட்டு 2 பேரை பார்த்துட்டு 3 பேரை பார்த்துட்டு வெஸ்டேஜ் வியாபாரமே சரியில்லைன்ட்டு போயிடுறோம். இல்ல எனக்கு கிடைச்ச அப்ளைன் சரியில்லைன்ட்டு போயிடுறோம். யார் மேலேயாவது நம்ம பழிய போட்டுறோம். நம்ம வந்து என்னைக்குமே நான் சரியில்லை அப்படின்னு சொல்றது இல்ல. நடந்து போவோம், கல்லு தட்டிச்சுன்னு சொல்றோம், டேபிள் இடிச்சிச்சுன்னு சொல்றோம். கரெக்டா இல்லையா? கல்லு என்றைக்காவது நம்மளை தேடி வந்து இடிக்குதா? சார் எஸ் சார். டேபிள் எங்கேயாவது யார் வீட்லயாவது டேபிள் வந்து அப்படியே நடந்து வந்து யார் மேலேயாவது இடிக்குதா? இல்ல இல்லை. தவறு செஞ்சது நாம. எஸ் சார். ஆனா நாம வந்து அடுத்த ஆள் மேல பழிய போடுறோம். ஒரு ஒண்ணு இல்ல, டூ வீலர்ல போகும்போது சார் நான் ஒழுங்கா தான் சார் போறேன், அவன் தான் குறுக்க வந்துட்டான். பிரேக் எதுக்கு இருக்கு? நீ ஒழுங்கா போயிருந்தா நீ பிரேக் அடிச்சுக்கணுமே, வண்டி நிறுத்திருக்கணுமே. அந்த இடத்துல அங்க இந்த இன்சிடென்ட் வந்திருக்க கூடாத, 2 பேரும் உரைச்சிருக்க கூடாத. அப்ப என்னுடைய கவனக்குறைவுல தான் நான் இடிச்சிட்டேன். எத்தனை பேர் ஒத்துக்கிறோம்? இந்த வியாபாரத்துல ஜெயிக்கலன்னா அதுக்கு காரணம் நான் தான். கண்டிப்பா கண்டிப்பா. என்னுடைய அப்ளைன் கிடையாது. நான் என்னை மாற்றாம எந்த இதுவுமே நடக்காது. நான் என்னைய மாற்றாம இந்த உலகத்துல எதையுமே மாற்ற முடியாது, யாரையும் மாற்ற முடியாது. என்னை மட்டும்தான் மாற்றக்கூடிய தகுதி எனக்கு இருக்கு. அப்ப என்ன நான் நம்பணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் நல்லாவே விடியுது. ஒவ்வொரு விடியலும் நல்ல ஒரு விஷயங்கள் நமக்கு தருது. ஆனா நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம், நம்ம எப்படி ஆக்ஷன்ல போறோம். தமிழ் மேடம் அன்றைக்கு பேசின அன்றைக்கு அடுத்த நாள் எல்லாரும் என்ன சொன்னீங்க? சார் ரொம்ப ஈஸி சார். நிறைய பேர் எனக்கு ஃபீட்பேக் ஃபோன் பண்ணீங்க. சார் இந்த 3 டெமோ நான் பண்ணிடுறேன் சார், சூப்பரா பண்ணிடுறேன் சார். எத்தனை பண்ணீங்க? அவங்க ட்ரைனிங் முடிஞ்சு 1 வாரம் ஆயிடுச்சு. எத்தனை பேர் எத்தனை டெமோ பண்ணீங்க சொல்லுங்க. நேற்று தான் ஒரு ஹோம் மீட்டிங்ல நம்ம ஜெகதீஷ் சார் அந்த மாதிரி டெமோ பண்ற மாதிரி ஒரு போட்டோ வந்திருக்குது. வேற யார் போட்டோ வரலையே, ஹோம் மீட்டிங்கே வரலையே, 1 to 1 வரலையே, எந்த ஆக்ஷனுமே இல்லையே. நான் 2 டெமோ காட்டினேன், ஆனா நான் போட்டோ போடல சார், பிடிக்கல. பிடிக்கணும். போட்டோ எடுக்கிறதுக்கு யாரு, நான் 1 to 1 நானே பாக்குறதுனால அதை யாரும் எடுக்க முடியாத சூழ்நிலையா இருக்கு சார். அதனால அப்படியே வந்துடுறதுங்க. சார் செல்ஃபி எடுங்க சார், நீங்க தான் செல்ஃபி கிங் ஆச்சே. கண்டிப்பா சார், கண்டிப்பா. பேங்காக் பட்டையா ஃபுல்லா செல்ஃபி எடுத்துனே சுத்தி நின்றீங்களே. எஸ் சார், கண்டிப்பா செய்யறேன் சார். நான் இந்த போட்டோ வியாபாரத்துக்கு பயன்படுத்துங்க. நமக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் வியாபாரத்துக்கு பயன்படுத்துங்க. நம்ம டெக்னிக்கெல்லாம் வியாபாரத்துல பயன்படுத்துங்க. எஸ் சார். அதாவது இல்ல அப்படின்றது இல்ல. அத போட்டோ எடுக்கணும்னா யாரையாவது ஒரு ஆளை கூப்பிட்டு எடுக்க சொல்லியிருக்கலாம். ஆபீஸ்ல வர நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். நம்ம எல்லாரும் நிக்கணும். போட்டோ எடுக்கணும்னா நம்ம ஏன் நம்ம டீம்ல இருந்து ஒரு ஆளோட மிஸ் பண்ண கூடாது. எல்லாரும் வாங்க போட்டோ எடுக்கிறதுக்கு, அங்க யாரை வேணாலும் கூப்பிட்டு போட்டோ எடுக்க சொல்லலாம். இது நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை, நம்ம மேல இருக்குது. இது மாதிரி நிறைய டெமோ நடக்கணுங்க, டெய்லி நடக்கணுங்க. ஒன்னே ஒண்ணு பண்ணிட்டேன் 1 வாரத்துல அப்படின்றது பெருமை இல்ல. எல்லாருக்குமே சொல்றேன், டெய்லி பண்ணணும். இது யாருடைய வியாபாரம்? என்னுடைய வியாபாரம். என் கடையை மட்டும் காலையில வந்து திறந்து வச்சுட்டீங்க. எஸ் சார். உங்க மளிகை கடையை காலையில வந்து திறந்துட்டீங்க. ஏன் வெஸ்டிங் வியாபாரத்துல உள்ள கடையை திறக்கல? கண்டிப்பா சார். அப்ப எதில் நாம அதிகமான கவனம் செலுத்துகிறோமோ, எதில் அதிகமான நேரம் செலவு பண்ணுகிறோமோ அது வளரும். அரசியல், சினிமா, விளையாட்டு, உங்களுடைய எண்ணம் எங்க இருக்குதோ அது வளரும். கரெக்டா? எஸ் சார். வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். நீங்க சொன்னது 100% உண்மைதான் சார். எதுக்கு நம்ம டைம் கொடுக்குறோமோ அதுதான் வளரும்ட்டு நம்ம வெஸ்டேஜை பத்தி பேசிக்கிட்டு தான் நம்ம இருக்கிறோம். ஒரு சில இதனால நம்ம டெய்லி நம்ம செய்யறது இல்ல. நான் வந்து அக்ரி இது வந்து நான் அதாவது அக்ரியும் நம்ம பார்க்கணும் அப்படின்ற மைண்ட்ல நான் போட்டேன். அது வந்து ஒரு 2 வீக்கா அப்படியே போயிட்டு இருந்தது. அது வந்து நேத்து வந்து சக்சஸா ஸ்டார்ட் பண்ணி இருக்கோம். அவங்க வந்து ஒரு லேண்ட் ஒரு அந்த 1 ஏக்கர் 1 ஏக்கர் இருக்கிற இடத்துல 1/2 ஏக்கர் தான் வந்து அவங்க வந்து அக்ரி இது கிடையாது, விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க கரூர் மாவட்டத்துல.
அவங்களது வந்து அங்க தண்ணி இல்லாத பிரச்சனைனால என்ன போடுறதுன்னு தெரியல. ஏதோ ஒரு கோவக்காய் ஒரு சில விஷயங்கள் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்மளது சொன்ன உடனே அந்த 1/2 ஏக்கர்ல நம்மளோட செல்வி மேடத்தை வச்சு நேற்று பேசி க்ளோஸ் பண்ணியிருக்கோம் சார். அவங்க வந்து மல்லி தோட்டம் போடலான்ற மாதிரி பிளான் கொடுத்துட்டாங்க சார் 1/2 ஏக்கர்ல. வெரி குட், கிரேட், சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, தேங்க்யூ சார். அதாவது இந்த அளவுக்கு நம்மளால ஒரு சில விஷயங்கள் பேச முடியுதுன்றது எனக்கு இந்த மார்னிங் செக்ஷனும் சரி, நம்ம நிறைய ட்ரைனிங் அட்டன் பண்றதுனாலதான் இந்த நாலேஜ் நமக்கு கிடைக்குது சார். நமக்கு அதை கண்டினியூவா நம்ம அந்த நாலேஜை எடுத்துட்டு அதை வந்து டீம்ல நம்ம கொடுக்கும்போது எது தப்பு எது கரெக்ட்ன்றது நம்மளால வந்து லேர்ன் பண்ணிக்கவும் ஈஸியா இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ, தேங்க்யூ, கிரேட் மேடம். தேங்க்யூ சார். சென்னையில இருந்து கரூருக்கு நீங்க அக்ரி ப்ராடக்ட் கொடுத்துருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர். இப்போ கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல, சேலம் டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்கவங்க எவ்வளவு விவசாயம் பண்ணலாம், எவ்வளவு ப்ராடக்ட் கொடுக்கலாம். கோவை டிஸ்ட்ரிக்ட்ல, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்க எல்லாம் எவ்வளவு விவசாயத்துக்கு பொருள் கொடுக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அக்ரில பெரிய புரட்சியே பண்ணலாம். ஏன்னா நம்மகிட்ட அதுக்குள்ள பொருள் இருக்கு. இன்னைக்கு நம்முடைய நண்பர் வெங்கடேஷ் சாரு, ஜேபிஆர் சாரு, கோவிந்தராஜ் சார் இவங்க எல்லாம் பெரிய புரட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு தமிழ் மேடம் ரொம்ப அழகா சொன்னாங்க. ஒரு கத்திரிக்காய் செடிக்கு நான் கொடுத்து 6 மாசமா அதுக்கு கொடுத்து 40 கிலோ பறிச்சேன் சார் கத்திரிக்காய், ஒரே செடியில இருந்து. அது எனக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. என் தோட்டத்துல போட்டேன், என்ன நல்லா வந்தது. இப்ப எல்லா தோட்டத்துக்கும் நான் கொடுத்துட்டு இருக்கேன், எல்லா காட்டுக்கும் நான் கொடுக்குறேன், ரிசல்ட் வந்துட்டு இருக்கு, கூப்பிட்டு கேட்கறாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய பிசினஸ், இதுதான் நம்முடைய வெற்றி, இதுதான் நம்முடைய வளர்ச்சி. நாம பயன்படுத்தாம இன்னொருத்தருக்கு சொல்ல முடியாது. நம்ம வீட்டிலேயே மாடி தோட்டம் வச்சிருப்போம், எல்லாருமே வச்சிருப்போம். ஒரு தொட்டியாவது வச்சிருப்போம், 2 தொட்டியாவது வச்சிருப்போம். வாங்கி ஊத்துங்க. இதுக்கு 1000 ரூபாய்க்கு வாங்கணுமா? இல்ல, ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஒரே ஒரு கத்திரிக்காய் செடிக்கு அக்ரி ஹியூமிக்கு, அக்ரி 82, அக்ரி மாஸ் ஊத்துனதுனாலதான் அங்க அந்த கத்திரிக்காய் செடியில 40 கிலோ கத்திரிக்காய் பறிக்க முடிஞ்சது. ஒரு கத்திரிக்காய் செடியில கத்திரிக்காய் பறிச்சு விற்க முடியுமானா வித்திருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இங்க இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி நம்ம வெஸ்டீஜ்ல இருக்கு அப்படின்னா, ஏன் நம்ம எல்லாரும் அதை பயன்படுத்தக்கூடாது? ஏன் நம்ம இதெல்லாம் செஞ்சு பார்க்க கூடாது? நம்ம இன்னும் யோசிச்சுட்டே இருக்கிறோம், சிந்தனை பண்ணிட்டே இருக்கிறோம். ராஜன் சார் சொன்ன மாதிரி ஒரு மாசத்துல குறைஞ்சது 15% கொடுக்கணும். அது 1 to 1 இருக்கட்டும், ஹோமிரிக்கா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். அதே மாதிரி வெஸ்டீஜ் ஈவென்ட்ஸ், வெஸ்டீஜ் மீட்டிங்ஸ் என்னென்ன நடக்குதோ அட்டன் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் மார்னிங் செஷன்ல உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்குதா, கிடைக்கலையா? சொல்லுங்க. இந்த மார்னிங் செஷன் மூலமா எத்தனை பேர் டெவலப் ஆயிருக்காங்க? அப்ப நம்ம இதை பயன்படுத்தணும் வேண்டாமா? என்ன தமிழ் மேடம்? உண்மைதான் சார். மார்னிங் செக்ஷன் வந்துதான் நான் பேசுறதுக்கே ஆரம்பிச்சேன் சார். இன்னைக்கு நீங்க ட்ரைனிங் கொடுக்குற லெவலுக்கு வளர்ந்துருக்கீங்கன்னா கிரேட். ஆமாங்க சார். நிச்சயமா. அதாவது உங்களை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் பூட் கேம்ப்ல பார்க்கும்போது நீங்க ரொம்ப வெக்கப்பட்டு பயந்து ஒரு வாரமா போய் நின்னீங்க. ஆமாங்க சார். அடுத்த பூட் கேம்ப்ல வரும்போது வந்து பேச ஆரம்பிச்சீங்க. நான் ஃபர்ஸ்ட் பூட் கேம்ப்லயே உங்களை கூப்பிட்டு சொன்னேன், இருந்தா இந்த வியாபாரத்துல நம்ம ஜெயிக்க முடியாது. ஆமாங்க சார். தைரியம். அப்ப தைரியமா நம்ம பேசினாதான் ஜெயிக்க முடியும் மேடம். நீங்க கத்துக்குங்க, பேசுக்குங்க. உங்க அப்ளைன்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. அப்ளைன்லாம் நல்லவங்க தான், ஆனா அவங்களுக்கு நிறைய டீம் இருக்கு, அவங்களுக்கும் உங்களை மாதிரி நிறைய வேலைகள் இருக்கு. நீங்க உங்க டைமை பிக்ஸ் பண்ணி உங்களுடைய 1 to 1, உங்களுடைய ஹோம் மீட்டிங்கோ, உங்களுடைய அக்ரி ஃபீல்டையும் நீங்க பார்க்க ஆரம்பிச்சாதான் உங்க வியாபாரம் வளரும்னு சொன்னேன். ஆமாங்க சார். நான் எந்த அப்ளைனையும் குறை சொல்ல மாட்டேன். உண்மைதான் சார். நம்ம அவங்கள நம்பிட்டு இருக்கனால நமக்கு ஒண்ணும் இல்ல. அவங்க வாய்ப்பை கொடுத்தாங்களா, சந்தோஷம். இன்னைக்கு வாய்ப்பை கொடுத்த நிறைய பேர் இன்னைக்கு வெஸ்டீஜ்ல இல்ல. ஆனா புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, பிடிச்சவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு வெஸ்டீஜ்ல
வெஸ்டீஜில் இருக்கிற ஃபாரின் ட்ரிப் போகணும், நான் கார் வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்க, அந்த ட்ரீம் இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய நம்பிக்கை நிச்சயமா நடக்கும். ஆனா நம்முடைய செயல்பாடு சரியா இருக்கணும். ஆக்ஷன். நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த ஃபீல்ட்ல போய் பேசணும். தமிழ் மேடம் மாதிரி பேசிட்டே இருக்கணும். மினிமம் ஒரு மாசத்துல 15 பிரசன்டேஷன் நடந்திருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளவு வேணாலும் பண்ணிருக்கலாம் நீங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு பிரசன்டேஷன் நடந்திருக்கணும். வெஸ்டீஜுக்காக நீங்க செலவு பண்ணிருக்கணும். அப்பதான் உங்களுடைய வளர்ச்சி வெற்றி சரியா இருக்கும். அது உண்மைதான் சார். கிரேட் மேடம். உங்களுடைய செஷன் நாளைக்கு நம்ம திரும்பவும் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ சார். தமிழ் மேடமுடைய ட்ரைனிங் நாளைக்கு திரும்பவும் டெலிகாஸ்ட் பண்ணப்படும். ஸோ உங்க டீம்ல யார் யார் பார்க்கலையோ நாளைக்கு வர சொல்லுங்க. அதை நம்ம இது பண்ணுவோம். தேங்க்யூ சார். அதுக்கு அடுத்த நாள் ஒரு ப்ராடக்ட் ட்ரைனிங், உமன் ஸ்பெஷல் சானிட்டரி நாப்கின். அந்த ப்ராடக்டை பற்றி ரொம்ப தெளிவா பேசின ஒரு வீடியோ, நம்ம மேடம் பேசின வீடியோ. அது நாளை மறுநாள் சனிக்கிழமை எல்லாருக்கும் இது பண்ணும். ஏன்னா எல்லாருமே உங்க டீம்ல நிறைய பேரை பார்க்க வைங்க. காலையிலேயே மார்னிங்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்முடைய மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்ப ரொம்ப ஓப்பனா இருக்கும்போது நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்களை அவங்க உள்வாங்கிறது ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் அந்த மார்னிங் செஷன். மார்னிங் செஷன் ஆந்திராலாம் 4:30 மணி 5 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. 4:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க மார்னிங் செஷன். எத்தனை பேர் பாத்துருக்கீங்க? அது நேற்று கூட மைண்ட் பவருக்கு ஒருத்தர் வந்து 5 மணிக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ காலையிலேயே நம்முடைய எண்ணங்களை ஃப்ரெஷ்ஷா வச்சு நல்ல எண்ணங்களை உள்ள போட்டோம் அப்படின்னா நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். அதுதான் வாழ்க்கை. நம்ம எல்லாரும் அதான் ஆசைப்படுறோம். நம்ம உள்வாங்குற விஷயங்களை வெளியே ஆக்ஷன்ல கொண்டு போகணும். யாரா இருந்தாலும் சரி. வேற யாராவது ஃபீட்பேக் சொல்றீங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். கிரேட். தேங்க்யூ. குட் மார்னிங் சார். ஜெகதீஷன் மார்னிங் பாடி. குட் மார்னிங் ஜெகதீஷ் சார். சார் இன்னைக்கு ராஜ் சாருடைய என்டிஓ ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார். ஏன்னா அவர் சொல்ற விஷயம் வந்து நம்ம ஷெட்யூல் போட்டு நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா டீமுக்கு நம்ம புரிய வைக்கணும். எந்தெந்த ஊர்ல நம்ம மீட்டிங் நடக்குது முதல்ல வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணோம் சார். அதாவது இது என்னன்னே தெரியாம என்ன பண்றாங்க, பொருள் வாங்குறதானே அப்படின்ற மாதிரி சிம்பிளா இருந்துடுறாங்க. நம்ம பொருள் வாங்கிட்டு நம்ம என்னென்ன பண்ணாதான் நம்ம டீம் வளரும் அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவா சார் புரிய வச்சாருங்க. இது வந்து இந்த என்டிஓ வந்து கொஞ்சம் வீக்லி ஒன்ஸ் போட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா புதுசா வர நிச்சயமா என்டிஓ வீக்லி ஒன்ஸ் போட்டா நல்லா இருக்கும். மேக்ஸிமம் இந்த வாரம் இல்ல அடுத்த வாரம் சனிக்கிழமை மேடம் லைவா பண்ண போறாங்க என்டிஓ. சொன்னாங்க சார். ஆல்ரெடி மேடம் கூட சொல்லியிருந்தாங்க ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் பண்றேன்னு தான் சொன்னாங்க. இல்ல அது இந்த வாரம் முடிஞ்சா இந்த வாரம் சனிக்கிழமை பண்ணுவாங்க ஈவினிங்ல. அதுக்கான இது அவங்க அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி ஆயிடுச்சுன்னா இந்த வாரம் பண்ணுவாங்க, இல்ல அடுத்த வாரம் சனிக்கிழமை ஈவினிங் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. ஆமாங்க சார். எந்த குழந்தையும் வந்து அவங்க அப்பா அம்மாட்ட படிக்கிறது இல்லை. அது போல வந்து அப்ளை சொல்லும் போது தலையாட்டுறாங்க தவிர அதை ஃபாலோ பண்றதுன்றது சாத்தியக்கூறே இல்லாம இருக்கு. இன்னொருத்தர் சொல்லும் போது தான் அது அவங்களுக்கும் புரிய ஆரம்பிக்குது சார். அதனால அந்த என்டிஓ மட்டும் கொஞ்சம் ரெகுலரா பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நிச்சயம். ஓகே, கிரேட். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? டேவிட் சார், பாண்டியன் சார், சுமதி மேடம். நீங்க பார்த்த வீடியோல இருந்து உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட பேசுங்கன்னு சொல்றேன்.
அது கஷ்டமா? சார் குட் மார்னிங் சார். வாணியம்பாடியில ஜெயராம் சார். குட் மார்னிங் சார். ஜெயராம் சார். சொல்லுங்க சார். சார் என்டிஓ விஷயத்துல நான் ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சிருக்கிறேன்றது இன்னைக்கு கொஞ்சம் இது பண்ணது சார். ஆரம்பத்துல என்டிஓ போட்டுன்னு இருக்கும்போது எனக்கு லைன் நல்லா சக்சஸா வந்தது சார். ம். 5 லைன் சக்சஸ்ஃபுல்லா நல்லா கொண்டு வந்தேன். டைமண்ட் டைரக்டர் ஆகிற அளவுக்கு. ஓகே. அப்ப அதை எப்போ நான் கைவிட்டனோ அப்ப இருந்து என்னுடைய லைன் எல்லாம் சைலண்ட் ஆயிட்டு இப்போ 2 லைன் மட்டும் தான் ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு. திரும்பவும் இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 லைனும் ஆக்டிவ் ஆயிடும். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். இது எல்லாருக்குமே புரியும் சார். கண்டிப்பா அது செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கு இது புரியும்னு நினைக்கிறேன் சார். நிச்சயமா, நிச்சயமா. அதாவது என்டிஓன்றது நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் ஓரியன்டேஷன். புதுசா உள்ள வந்தவர் என்ன செய்யணும்? அத சொல்றதுதான் என்டிஓ. அப்ப அத நம்ம அவங்களுக்கு குடுக்கல. ஏன்னா எப்பவுமே 48 ஹவர்ஸ்க்குள்ள குடுக்கணும்ன்றத மேடம் அடிக்கடி சொல்லுவாங்க. இன்னைக்கு ராஜன் சார் அதான் சொன்னாரு. 48 ஹவர்ஸ்க்குள்ள ஒருத்தர் வெஸ்டிபியூல்ல வந்துட்டாரு. அவர் அடுத்து என்ன செய்யணும்? அது தெரியாதனால தான் இன்னைக்கு நெறைய பேரு அவங்க இஷ்டத்துக்கு எதையோ பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு வெளிய போயிடுறாங்க. அதாவது உண்மை. சிஸ்டம் தெரிஞ்சதுன்னா அவங்க வெளிய போயிருக்க மாட்டாங்க. சிஸ்டம் தெரியாதனால தான் இஷ்டத்துக்கு எதையோ பண்ணி வெளிய போயிட்டாங்க. எஸ் சார். அப்ப அந்த என்டிஓ காட்டாதது என் தப்பு அப்படின்றத இப்ப உணர்ந்துட்டீங்கன்னா மாறிடுவீங்க. கண்டிப்பா, கண்டிப்பா சார். இது எவ்வளவு பேர் தவறு செய்திருக்கிறேன்றது இப்பதான் சார் புரிஞ்சது எனக்கு. அதான் நல்லா சக்சஸ்ஃபுல்லா ஃபைன். வந்திருக்கு. பரவாயில்ல. அதாவது இப்ப நமக்கு தெரிஞ்சதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம தொடர்ந்து என்டிஓ எல்லாருக்கும் என்டிஓ வீடியோவை நம்ம போட்டு காட்டணும். தயவு செய்து யார்கிட்டயாவது வீடியோ அனுப்பி பாருங்கன்னு சொல்லாதீங்க. எஸ் சார். நிச்சயமா யாரும் பார்க்க மாட்டாங்க. இன்க்ளூடிங் அவர் செல்ஃப். கண்டிப்பா, கண்டிப்பா சார். கூட இருந்து போட்டு காட்டணும். யார் யார் அந்த வாரம் ஜாயின் பண்ணாங்களோ அவங்கள கூட உட்கார வச்சு அந்த என்டிஓ போட்டு காட்டினா அதுதான் புத்திசாலித்தனம். என்டிஓ மீட்டிங் அது மாதிரி டீம் மீட்டிங் அப்படியே சேர்ந்தே வச்சுக்கலாம். கண்டிப்பா சார். ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்க கூட திரும்ப திரும்ப என்டிஓ பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். கரெக்டா? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். இன்னைக்கு அந்த உணர்வு வந்ததுனால தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சார். வெரி குட். இந்த ஷேரிங் இந்த மாதிரிப்பட்ட ஷேரிங்கை தான் நானும் கேட்கிறேன். உங்க ஃபீட்பேக் என்ன? ஏன்னா எப்போ நம்ம செஞ்ச தவறை எப்போ நம்ம ஓப்பனா ஒத்துக்கிறோமோ அப்ப நம்ம அதுல இருந்து மாறிடுவோம், திருந்திடுவோம், திரும்ப அந்த தவறு செய்ய மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் குறை சொல்லவோ இது பண்ணவோ இந்த மீட்டிங் நடக்கல. இங்க நான் பேசல. ஆனா நாம முதல்ல ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான் கல்லு தட்டிச்சு, டேபிள் இடிச்சிச்சு, இதெல்லாம் நம்ம செய்யறது இல்ல. எதிரில வந்து முட்டிட்டான், பைக்ல சைட்ல இருந்து வந்து முட்டிட்டான், எல்லாம் ஓகே. பட் அதுல நம்ம பங்கு இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு சார். ஆனா நம்ம என்னைக்காவது இல்ல நான் தப்பா வந்துட்டேன், அதனாலதான் இடிச்சிருச்சு, நான் தப்பா போயிட்டேன், அதனாலதான் அங்க எல்லாம் யாருமே சொல்றது இல்ல. அப்போ இன்றைக்கு இதை ஒத்துக்கிட்ட உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டு ஜெயராமன் சார். ஏன்னா நிறைய பேரு அதை செய்யாம இருந்து ஜெயிக்காம இருந்திருந்தாலும் கூட நம்ம அதை ஒத்துக்கிறதுக்கு, அதுவும் வெளிப்படையா ஒரு பொது வெளியில ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. நீங்க எப்ப தயங்கலையோ சக்சஸ் ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு வெற்றி இப்ப இந்த நிமிஷத்துல இருந்து ஆரம்பிச்சிச்சு. நான் உறுதியா சொல்லுவேன். நான் செஞ்சது நான் இதை செஞ்சுட்டு இருந்தேன், இதை செய்யாம விட்டதுதான் தப்பு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டும் போது நிச்சயமா வெற்றி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியா வரும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கிரேட். அப்புசாமி சாரும் சரி, நீங்களும் சரி இந்த விஷயத்தை தெளிவா சொல்லியிருக்கீங்க. கிரேட். பாண்டியன் சார், மூர்த்தி சார், வினோத் சார், சொல்லுங்க சார். இன்னைக்கு ராஜன் சார் எடுத்த மீட்டிங்ல வந்து ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து தினசரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணாதனால தான் சார் இவ்வளவு சிக்கல்கள் நம்ம சந்திச்சுன்னு இருக்கிறோம். தினசரி ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணாதானே சார் ஒவ்வொருத்தரும் போய் சந்திச்சு ஐடி போட்டதோட சரி, அதுக்கப்புறம் போய் அவங்கள கொட்டி கொட்டி குழவி ஆக்கினாதான் சமயம் விட்டா கரப்பாம்பூச்சி ஆயிடுறாங்க சார். நாங்களும் தினசரி நேரத்து நானும் ஜெயராஜ் சார் எல்லாம் போய் காலையில் போய் நைட்டு தான் வந்தோம் சார். போயிட்டு வந்து ஓ மீட்டிங் பண்ணி அது
டெம்போ கூட அமைச்சிருக்காரு சார். அங்க நான் தான் இந்த வீடியோ எடுத்தேன் சார். அதை சார் பண்ணிட்டு இருக்கேன். அவர் நேற்று லீவ் எடுத்தனால கூட வந்துட்டாரு. மற்ற நேரத்தில் நான் ஃபாலோ பண்ணுகிறேன் சார். கண்டிப்பா ஜெயிச்சிடும் சார். அது எந்த நம்பிக்கை இல்லை சார். 1000 மடங்குல கோடி மடங்கு நம்பிக்கை இருக்கு சார். 140 கோடி மக்கள் யாரும் நோ சொன்னா கூட சரி சார். 141 தேடுவேன் சார். நான் நிச்சயமா செய்வேன் சார். அந்த நம்பிக்கை எனக்கு கோடி மடங்கு இருக்கு சார். ஓகே, கிரேட். தேங்க்யூ ரூபன் சார். தேங்க்யூ, தேங்க்யூ. குட் மார்னிங் வெங்கடேஷ் சார். குட் மார்னிங் சார். இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா சார், இன்னைக்கு ராஜன் சார் சொன்ன எல்லாமே வந்து ஒரு லீடர் ஃபாலோ பண்ணாக்க சக்ஸஸ் ஆயிடலாம் சார். இன்னும் வந்து 7 ஸ்டெப் யார் யாரெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க எல்லாம் சக்ஸஸ் ஆயிடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு வந்து சிஎன்டி இங்கே வைக்கிறாங்க, நம்ம ஊரில் வைக்கிறாங்கன்னாக்கா ரூபன் சார் சொல்கிறாங்க, மேடம் சொல்கிறாங்க, அப்பன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு 3 நாள் ஒரு வாரமாக ஃபோக்கஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒரு நியூ கஸ்டமர் அலட்சியமாக உட்கார வைக்கிறோம். ஆனால் சிஎன்டி அவங்க அட்டன் பண்ணிடுறாங்க. அவளை மறுபடியும் போய் நம்ம யாரும் ஃபாலோ பண்ணுறது சார் மிகப்பெரிய தப்பு. அந்த ஒரு தப்பு தான் சார். அதாவது ஒரு 24 மணி நேரம் இல்லைன்னா அதிகபட்சம் வந்து 48 மணி நேரத்துக்குள்ளாவே அவங்கள போய் என்ன புரிஞ்சுன்னு சொல்லி கேட்டு அவங்களுக்கு வந்து என்டிஓ போட்டு காட்டி அடுத்தது என்ன அவங்க சொல்லணுமோ சொல்லி ஃபாலோ பண்ணால் சக்ஸஸ் ஆகலாம் சார். நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு தப்பு பண்ணுறோன்னா மேக்ஸிமம் வந்து சிஎன்டி வந்து மேக்ஸிமம் உட்கார வைக்கின்ற மட்டும் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அவன் மறுபடியும் ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் அப்படியே விட்டு ஒரு மாதம் ஒரு வாரம் கணக்குமா விட்டு மறுபடியும் போய் அவங்களுக்கு போய் கேட்டாங்க பார்த்துலாம் சொல்லிடுறாங்க சார். அந்த தப்பினை இன்னைக்கு நான் ஒன்று உணர்ந்தேன் சார். அதே மாதிரி எல்லா டவுன் கரெக்டாக ஃபாலோ பண்ணும் சார். கிரேட், சூப்பர். எல்லாரும் ஃபாலோ பண்ண பண்ணலாம் சார். நீங்க மென்ஷன் பண்ண தவிர எல்லாரும் செய்யறோம், இன்க்ளூடிங் மீ. நம்ம உட்கார வைக்கிறோம், ஆனா ஃபாலோ பண்றது இல்ல. உட்கார வச்சிட்டோம். எத்தனை பேர் உட்கார வச்சீங்க? இன்றைக்கு சிஎன்டில என் டீம்ல இருந்து 18 பேர் வந்தாங்க சார். அந்த 18 பேரையும் ஃபாலோ பண்ணமா? அந்த 18 பேருக்கும் என்டிஓ காட்டணுமா? அந்த 18 பேரும் ஜாயின் பண்ண பிறகு பொருளை யூஸ் பண்ணாங்களான்னு நம்ம கேட்டோமா? அந்த பொருள்ல இருந்து என்ன ரிசல்ட் கிடைச்சதுன்னு கேட்டோமா? இதெல்லாம் நம்ம கேட்கறதே இல்லை. சார் வந்தார் சார், என்ட்ரி போட்டாச்சு சார், கொடுத்தாச்சு சார். சரி. அப்புறம் சார் அவரை வந்து ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வச்சிட்டேன் சார். சரி, அந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணவரை அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்தோமா? பெரிய கேள்வி. வெங்கடேஸ்வர் சொன்னது நல்ல பாயிண்ட். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் நம்ம ஃபாலோ பண்ணோம்? எத்தனை பேரை திரும்ப புரிய வச்சோம்? அதுதான் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அச்சீவர்ஸ் ஹோம் மீட்டிங் வச்சு அந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அச்சீவர்ஸ் ஹோம் மீட்டிங்ல அவர் இன்னும் பல பேரை ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வைக்கணுன்றதை புரிய வச்சோமா? பண்ண வைக்க முடியும்ன்ற நம்பிக்கையை கொடுத்தோமா? இதுதான் டீம் விக்டருடைய மாஸ்டர் பிளான். ஃபாஸ்ட் ஸ்டார்ட். இந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட்டை வச்சே ஒருத்தர் டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர்ல விஎம்சிஎம் மெம்பர் ஆக முடியும். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு நல்ல ஒரு என்டிஓ இன்றைக்கு பார்த்தோம். அதுல சொல்லப்பட்ட கருத்துக்கள் அதை எப்படி ஃபாலோ பண்ணணும். ஒருத்தர் வேண்டாம் இல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா அவரை எப்போ திரும்ப இது பண்ணணும், திரும்ப எப்படி அவருக்கு வந்து தேவையான விளக்கங்களை கொடுக்கணும், அவருக்கு இருக்கிற சந்தேகங்களை கிளியர் பண்ணணும். அதை கிளியர் பண்ண பிறகு அவர் பார்க்கலான்னு சொன்னா அவரை எப்படி நம்ம கஸ்டமரா வச்சுக்கிறது? கஸ்டமரா வச்சுக்கிட்டே 6 மாசங்களோட நம்முடைய வெற்றி, நம்முடைய growth, நம்முடைய செக்கு, நம்ம ஃபாரின் ட்ரிப் இதெல்லாம் பற்றி பேசும்போது அவருக்குள்ள அப்ப ப்ராடக்ட் நல்லா இருக்கு, ஏன் இந்த பிசினஸ் நம்ம பண்ணக்கூடாதுன்னு தோணும். அதுதான் அந்த ஃபாலோ அப். நான் வந்து 3 வருஷம் 5 வருஷம்லாம் ஃபாலோ பண்ணி ஒவ்வொருத்தரும் உள்ள கொண்டு வந்திருக்கிறேன். சும்மா வெற்றி சும்மா வந்துடாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா ஒரு தடவை பேசுனவங்கட்டே திரும்ப பேசுறதுக்கு யோசிக்கிறோம். அவர்கிட்ட பிளான் காட்டின பிறகு அவர்கிட்ட போய் எப்ப சார் நம்ம ப்ராடக்ட் வாங்கிக்கலாம், எப்ப ஐடி போடுறீங்கன்னு கேட்கறதுக்கு நமக்கு பயமா இருக்கு. அவர் ஏதாவது சொல்லுவாரோ? ஏங்க ஒன்ல வேணும்னு சொல்லுவாரு, இல்ல வேண்டாம்னு சொல்லுவாரு. வேண்டாம்னு சொன்னா என்ன குறைஞ்சிட போகுது? அவர் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்றாரு. வேணும்னு சொன்னா நம்மளோட வந்து ஒரு லீடரா மாதிரி அவர் சம்பாதிக்க போறாரு. அவ்வளவுதான். வேணான்னு சொன்னவருக்கு திரும்ப என்ன பண்றீங்க? ப்ராடக்ட்டை கொடுங்க சார். ப்ராடக்ட் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க சார். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிக்குதோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். இதுல என்ன இருக்கு? அதை ஃபாலோ பண்றதுல நிறைய பேருக்கு பயம். ஏதாவது சொல்லிட்டாருன்னா ஏதாவது சொல்லிடுவாரோ? ஏங்க அப்படி பயந்தா அந்த பிசினஸ் பண்ணவே முடியாதுங்க. இன்னைக்கு எத்தனையோ 1000 பேர்ட்ட பேசுறோம், எத்தனையோ பேர்ட்ட பேசுறோம்.
அவர் வேணாம்னு சொன்னா சொல்லிட்டு போட்டோம். அவருக்கு இன்னும் நேரம் வரல. கடவுளுடைய அருள் அவருக்கு கிடைக்கல இன்னும். எனக்கு கிடைச்சிருச்சு. நான் வெஸ்டேஜ்ல இருக்கேன். அவருக்கு கிடைக்கல. அவர் வெளியே இருக்காரு. தட்ஸ் ஆல். எனக்கு அந்த அருள் கிடைச்சதுனால தான் இன்னைக்கு வெஸ்டேஜ் மூலமா 17 நாடுகளை சுத்தி பார்த்துட்டு வந்திருக்கேன். அந்த அருள் கிடைச்சதுனால தான் இன்னைக்கு 2 கார் வாங்கியிருக்கேன். இந்த அருள் கிடைச்சதுனால தான் இன்னைக்கு என் பிள்ளைங்களுக்கு 2 பேருக்கு கல்யாணம் பண்ணிட்டு சிறப்பா பண்ணி நான் சந்தோஷமா இருக்கிறேன். அது ஏன் உங்களுக்கு புரியல? நம்ம கேட்டா அவர் ஏதாவது சொல்லிடுவாரோ? சொன்னா சொல்லட்டும். அதனால உங்களுக்கு என்ன ஏதாவது உடம்புல ஏதாவது காயம் ஏற்பட்டுருமா? இல்லையே. அவரு ஒருத்தர் நோன்னு சொன்னா அடுத்த வெறி வரணும். நோனா நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒருத்தர்ட்ட பேசுறோமா, நோ சொன்னாரா 10 பேர்ட்ட பேசணுன்ற வெறி வரணும். அப்படி அந்த வெறி வந்தாதான் இவர் வேணாம்னு சொல்லிட்டாரா, இவரு முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டணும். இவரு கார் வாங்குறத கிண்டல் பண்றாரா, நான் கார் வாங்கிட்டு வந்து அவருக்கு 1 கிலோ ஸ்வீட் கொடுப்பேன். நான் 3 பேருக்கு கொடுத்துருக்கேன் 1 கிலோ ஸ்வீட். என்ன கிண்டல் பண்ணாங்க. இதெல்லாம் நடக்கிற கதையா? இதுலலாம் கார் வாங்க முடியுமா? சும்மா கதையெல்லாம் விடாதப்பாடு. கார் வாங்கிட்டு வரேன் சார்ன்னு. என்னுடைய வியாபாரத்து மேல எனக்கு நம்பிக்கை இருந்தது. என் ப்ராடக்ட் மேல நம்பிக்கை இருந்தது. பிளான் மேல நம்பிக்கை இருந்தது. கம்பெனி மேல நம்பிக்கை இருந்தது. அதுக்கு மேல என் மேல எனக்கு நம்பிக்கை இருந்தது. என்னால உழைக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. நிச்சயமா இதுல ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை இருந்தது. இந்த நம்பிக்கை எத்தனை பேருக்குள்ள இருக்கோ அவங்க எல்லாம் ஜெயிச்சிருவீங்க. நம்மளை நம்பி நம்ம பிரசன்டேஷன் நான் பிரசன்டேஷன் கொடுப்பேன் என்னால முடியும் அப்படின்னு எத்தனை பேர் நம்புறீங்களோ அவங்க எல்லாம் ஜெயிச்சிருவீங்க. யார் யார் அப்ளை நான் நம்பிட்டு இருக்கீங்களோ கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் லேட். உங்களை நம்பிட்டீங்கன்னா ஸ்டடி ஆயிடுவீங்க. என்ன புஷ்பலதா மேடம், கரெக்டா? எஸ் சார், எஸ் சார். அப்ளைன் நம்புற வரைக்கும் அப்ளைனுடைய டைம் தான் உங்க டைம். அப்ளைன் என்னைக்கு ஃப்ரீயா இருக்காங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு டைம். உங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு டைம். உங்க பிசினஸ் நீங்க பண்ணிட்டே இருக்கலாம். 24 ஹவர்ஸ் நம்ம பிசினஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நம்ம எப்ப தயாராகிறோமோ அப்போ. ட்ரைனிங் மீட்டிங்லாம் பார்த்துட்டோம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார், சூப்பர். இன்னைக்கு ட்ரைனிங் எப்படி இருக்கு? சூப்பர் சார், நல்லா இருக்கு சார், சூப்பர் சார். தமிழ் மேடம் சூப்பரா பேசுனாங்க சார். பாப்பாத்தி மேடம் சூப்பரா பேசுனாங்க சார். விக்டோரியா மேடம் சூப்பரா பேசுனாங்க சார். ராஜன் சார் சூப்பரா பேசினார் சார். அப்துல் நபீல் சார் அழகா சொன்னார் சார். சுவாதி செந்தில் சார் அருமையா கொடுத்தாரு சார். எல்லாம் சூப்பர். இம்ப்ளிமெண்டேஷன், யார் ஆக்ஷன்ல கொண்டு போறது, யார் ஃபீல்ட்ல போய் பேசுறது, யார் போனோம்? நான் தான் சார் போனோம். யார் போனோம்? நான் தான் சார் போனோம். நீங்க ஒரு ஆள் தான் சொல்றீங்க. நீங்க ஒரு ஆள் தான் சொல்றீங்க. மீதி இருக்கவங்க யாருமே சொல்லலையே. சார் ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்களா அதுதான் சார் டெய்லி நடக்கும் போல இருக்குது. சூப்பர் நடக்குது, சூப்பரா இருக்குது, சூப்பரா பண்றாங்க, சூப்பரா பேசுறாங்க. இதுதான் ஆரம்பத்துல நான் சொன்னேங்க. இந்த மாதிரி தான் பண்றாங்க. அதனாலதான் கோத்ரேஜ் ஆகல. டெய்லி வந்து ஸ்பீடுக்கு போகணும். டெய்லி வந்து டெய்லி வந்து ஒரு 10 பேரை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எப்போ நமக்கு தோணுதோ அப்பதான் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில வந்து இந்த வெஸ்டேஜில் வெற்றியாளரா மாற முடியும் சார். டெய்லி நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் சார். கிரேட் பள்ளிவேல் சார். தேங்க்யூ சார். அதாவது ஏன் இதை கேட்கிறோம் அப்படின்னா இன்றில இருந்தாவது அதை ஸ்டார்ட் பண்ணட்டும் தான் கேட்கிறேன். கண்டிப்பா சார். உங்களோட ஸ்பீச் ரொம்ப பிடிச்சதுங்க. ஆனா ஆரம்பத்துல இருந்தே நான் இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு என்னோட மனசுல நடந்ததுனாலதான் அன்னைக்கு நான் அந்த மாதிரி பேச வேண்டிய சுச்சுவேஷன் வந்து எல்லாம். நீங்க அதைத்தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து நீங்க திருப்பூர்ல ஒரு தொழிலதிபரா இருந்தாலும் கூட உங்களுடைய நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கி வெஸ்டேஜுக்காக ஒதுக்கி பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா சார். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் நான் வெஸ்டேஜ்ல ஜெயிச்சிருவேன் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்காங்க. கண்டிப்பா சார். அதுதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அதாவது யாரு செயல்படுறாங்களோ அவங்க எல்லாம் ஜெயிக்கிறது உறுதி. அது உறுதி. கண்டிப்பா சார். செயல்படலன்னா இல்ல. அதாவது உங்களுக்கு பிளான் தெரியாம பிசினஸ் தெரியாம அன்றைக்கே நீங்க வெஸ்டேஜை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. கண்டிப்பா சார். இப்ப பல ட்ரைனிங்கும் பல மீட்டிங்கும் பார்த்த பிறகு உங்களுடைய அந்த பேச்சு அதோடைய வழக்கு வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. தேங்க்யூ சார். அதனாலதான் அதாவது இன்னைக்கு வந்து நம்ம யாரையும் குறை சொல்ல இங்க வரல. எல்லாரும் ஜெயிக்கணும். டீம் விக்டரியோட ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கணும். நம்ம டீம் விக்டரியை நம்பி இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கணும். அதுதான் ஒரே நோக்கம். அதுக்காக தான் இந்த மார்னிங் செஷன், இந்த ஸ்பெஷல் செஷன் எல்லாமே. அன்றைக்கு அந்த பாப்பாத்தி மேடம் வந்தாங்க.
அவங்களும் வாழ்க்கையில எவ்வளவோ ஸ்ட்ரகிள் எல்லாரும் பாத்தீங்க. கரெக்டா? அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ல ஒரு ஜென்ஸா இருந்தா கூட ஜெயிக்க முடியுமான்றது பெரிய கேள்விக்குறி. ஆனா அவங்க ஒரு லேடியா இருந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க எந்த அளவுக்கு வெஸ்டீஜ நம்பி இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு பேசும்போது எவ்வளவு கான்பிடண்டா பேசுனாங்க. அதுதான் அவங்களோட வெற்றிக்கான வழி. ஃப்ரெண்ட்ஸ், நல்ல நல்ல விஷயங்கள் வெஸ்டீஜ்ல நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் 5 to 6 ஒரு ஜூம் மீட்டிங் இருக்கு. தெரியுமா? அசோக் சாரும் பாஷா சாரும் பண்றாங்க. B20 ஆஃபர்ல எப்படி ஈஸியா ஜெயிக்கிறதுன்றதுக்கு ஒரு கால்குலேஷன் பண்ண போறாங்க. எல்லாரும் அதை பாருங்க. நிச்சயமா 4 to 5 5 to 6 ஒரே ஒரு நிமிஷம். 4 to 5 சார். என்னங்க? 4 to 5. 4 to 5 ஓகே. எஸ் 4 to 5 எல்லாரும் அட்டெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா ஸ்கிரீன்ல இருக்கு. அவங்க லிங்க் எதுவும் கொடுக்கல. ஜூம் ஐடி கொடுத்துருக்காங்க, பாஸ்கோட் கொடுத்துருக்காங்க. அதை போட்டு மீட்டிங் உள்ள வந்து அதை அட்டெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு 4 o'clock உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லாரும் V20 ஆஃபர்ல ஜெயிக்கணும். V20 ஆஃபர் ட்ரைனிங்னே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாரும் ஜெயிக்கணும். சிறப்பா ஜெயிப்போம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆல் லீடர்ஸ் தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ